கல்வி துணை அமைச்சர் ஓங்காவோவிற்கு தெரியாமலேயே ஆப்கானிஸ்தான் கல்வி தலைமை இயக்குனர் தலைமையிலான அந்நாட்டின் கல்வி பேராளர்கள் குழுவை கல்வி அமைச்சு வரவேற்றது எப்படி, உபசரணை வழங்கியது எவ்வாறு, கல்வி சுற்றுலாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது எப்படி என்பது குறித்து கல்வி அமைச்சர் ஃபர்லினா சிடே விளக்கம் அளிக்க வேண்டும் என்று டிஏபி தலைவர் லிம் குவான் இங் கேட்டுக் கொண்டார். மலேசியாவுடன் தூதரக தொடர்பில் இல்லாத தலிபான் தலைமையிலான ஆப்கானிஸ்தான் கல்வி குழுவை மிக தடபுடலாக உபசரித்து கல்வி சுற்றுலா ஏற்பாடு செய்து அனுப்பி வைக்க வேண்டிய அவசியம் என்ன என்று பகான் நாடாளுமன்ற உறுப்பினரான லிம் குவான் இங் கேள்வி எழுப்பினார். மிக கமகமாக நடந்த ஆப்கானிஸ்தான் கல்வி பேராளர்கள் குழு வருகை குறித்து கல்வி அமைச்சர் எதுவுமே அறிவிக்காத நிலையில் தமது நாடாளுமன்ற தொகுதியான நிபோங் துபாலில் நடந்த ஒரு நிகழ்வில் நிருபர்கள் எழுப்பிய கேள்வியின் போதுதான் ஆப்கானிஸ்தான் கல்வி குழு வருகையை கல்வி அமைச்சர் ஃபர்லினா சிடேக் ஒப்புக்கொண்டுள்ளார். தனது நாட்டில் பெண்கள் கல்வி கற்க கூடாது என்று நீண்ட காலமாகவே பிற்போக்கான பழமை வாய்ந்த சிந்தனையில் ஊறி திளைத்திருக்கும் தலிபான் தலைமையிலான ஆப்கானிஸ்தான் நாட்டின் கல்வி குழுவுடன் மலேசியாவிற்கு